வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமை அலுவலகத்தில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 கட்ட சுற்றுப்பயணமாக கிட்டத்தட்ட ஒரு 118 சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 118 தொகுதிகளில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ அதிமுக அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுன் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறார். எடுத்து மாவட்ட செயலர்கள் எப்படி செயல்பட்டுருக்காங்க, அதிமுக இந்த இடத்துல பலமாக இருக்கா பலகீனமாக இருக்கா, அதை தாண்டி அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்காக இவ்வளோ கும்பல் வந்துச்சா, இல்லை நம்ம காசு கொடுத்து கும்பல் வந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசவே போகிறார் இந்த மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டத்தில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது தனிப்பட்ட முறையில் காட்டப்பட்ட ஒரு கும்பல் தான், இது தன்னிச்சையாக வந்த கும்பல் கிடையாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும், மாவட்ட செயலாளர்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஒரு ஆர்வமாக மாவட்ட செயலர்கள் இல்லை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரிஞ்சது. இதில் செயல்படாத பூத் கமிட்டி அமைக்காத, பூத் கமிட்டி அமைச்சிட்டேன்னு போய் சொன்ன இந்த மாதிரி மாவட்ட செயலர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க மேலெல்லாம் கடுமையான ஒரு நடவடிக்கை இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி யோசித்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் சசிகலா கூட இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பில், இது அதிமுக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்குது, 2 பெரும் தலைவர்கள் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக பலகீனமாக தொடர்ந்து பயணம் பண்ணுறது தப்பு, கண்டிப்பாக தோல்வியை தான் சந்திக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பலமான கட்சியாக அதிமுக மாறணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும், எல்லாருமே பிரிஞ்சு போயிருக்கிற எல்லாருமே அதிமுகவில் இணைஞ்சு செயல்பட்டால் தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையுமே இப்போ பேசியிருக்காங்க. இதுக்கு 2 மாவட்ட செயலர் கூட்டத்தை இவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டும்போதோ சசிகலா இப்படி பேசியிருக்கிற இந்த விஷயத்தை ரெண்டையுமே இணைச்சி பார்த்தோம்னா சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கும்போது இவருக்கு ஓபிஎஸ் மேலே எந்த விதமான ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, எந்த நிபந்தனை இல்லாமல் அதிமுகவில் நான் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் சசிகலாவை சேர்த்துக்குவார். ஏன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறது, சசிகலாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அதிமுக எதிராக பேசக்கூடியவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வரணும், நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை வரணும் அப்படின்னோம்னா நம்மளை முதலமைச்சர் ஆக்கிட்டு இப்போ சிறைக்கு போனவங்கள சசிகலாவை நம்ம திட்டம் போட்டு வெளியேற்றிட்டோம், அது தப்பு அப்படிங்கிறத இந்த சுற்றுப்பயணத்தில் உணர்ந்திருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா சசிகலாவை மட்டுமே அதிமுகவுக்குள்ளே கொண்டு வரலாம், டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வர வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டு இந்த மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேச போகிறாரு. ஆனால் மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசினாலும் முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் சசிகலா வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேபி முனுசாமிலாம் சசிகலாவுக்கு எதிரான நபர், அவரெல்லாம் அடித்து பேசுவார். எடப்பாடி பழனிசாமி அவங்களெல்லாம் தாண்டி கட்சிக்குள்ளே எப்படி கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் சில முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் சசிகலாட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கட்சியோட நிலைமையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இருக்கலாம். தொடர்ந்து இப்படி அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க, நம்ம கட்சிக்குள்ளே சரியாகவும் செயல்பட முடியல, யாரையுமே நம்ப முடியல, நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களும் இல்லை, அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை சசிகலா கட்சிக்குள்ளே வந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க அதிகபட்சமாக என்ன கேட்க போகிறாங்க, பொதுச் செயலாளர் பதவி கேட்க போகிறாங்க, கொடுத்துடலாம், முதலமைச்சர் பதவி நமக்கு இருந்தாலே போதும், முதலமைச்சராக தொடரலாம், அவங்க தேர்தலில் நிற்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கலாம், அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட போகுது. அதுக்கு இடையில் சசிகலாவும் பேசினது, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போ பேசுகிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அமித்ஷா சொன்ன ஒரு விஷயந்தான், பாஜக அதிமுக கூட்டணியை அசைக்கவே முடியாது, இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும், திரும்பவும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. விஜய் இப்போ சமீபத்தில் பயங்கரமாக ஒரு காட்டுன்னு காட்டிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் பெருமளவில் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கேப்பா போய் முடியும், விஜய்க்கு மாசு இல்லைன்னு சொல்கிறாங்க. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தப்போ அப்படி தான்ப்பா, திருப்பதியில் 10 லட்சம் பேர், அவங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக கிராண்டாக நடத்தினார். என்னாச்சு, அப்படியே கட்சியை கலைச்சிட்டு போய் காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார்ல. ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டும் வாங்கினார், கமலஹாசன் மாதிரி வாங்கிட்டு போனார். ராஜ்யசபா எம்பி 2018 நினைக்கிறேன். அந்த மாதிரி முடியும் போது டக்குன்னு கட்சியையும் கலைச்சிட்டார். வேணாம், நமக்கு தேவை சினிமா தான், இதெல்லாம் சரிபட்டு வராது, அரசியலே நமக்கு ஒத்து வராது அப்படின்னு விலகிட்டார். பவன் கல்யாணுக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ சமாளித்து கூட்டணி வச்சு இப்போ துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்கிறார்.
அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் அப்படி ஆரம்பிக்கும்போது காட்டுற ரசிகர் பட்டாளம், கும்பல் இதெல்லாம் வச்சு விஜய் வந்து போராடுவார். ஆனால் அது பெருசாக அவரால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆலோசகர்கள், விமர்சகர்கள் எல்லாமே பேசுகிறாங்க. ஆனால் இப்போ 10 ஓட்டு இருக்க அப்படின்னா அந்த 10 ஓட்டில் 5 ஓட்டு வந்து விஜய்க்காக உழுவுது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க திமுகவோ அதிமுக காரங்களாவோ இருந்தாலும் அவங்களுடைய பசங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சே பேசுகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா 10ல் ஒரு 5 ஓட்டு வந்து விஜய்க்காக போகும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. மீதி 5 ஓட்டை தான் அதிமுக, திமுக, அப்புறமா நாம் தமிழர் கட்சி, பாஜக இப்படி எல்லா கட்சியுமே பிரிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்படி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா விஜய்க்கு பெரும்பான்மையான ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் வந்து இப்போ ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்கிறாங்க. அதை மக்களும் நம்புகிறாங்க. மக்கள் அந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்தியா டுடே, ஓட்டா இவங்க நடத்தின இந்த ஆலோசனையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் விஜய்க்கு வந்து ஒரு மாசு இருக்குது, இந்த மாசு ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அதெல்லாம் ஓட்டாக மாறாதுங்க அப்படின்னு சொன்னாலும் விஜய்க்கு நம்ம ஒரு மாசு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. கடைசி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 இப்போ தேர்தல் வச்சாலும், நாடாளுமன்ற தேர்தல் வச்சாலும் 39 இடங்களில் 36 இடங்கள் திமுக கிடைக்கும். மீதி வந்து அதிமுக, பாஜக கூட்டணி கிடைக்கும். அதிமுகவோ பாஜகவோ தனிப்பட்ட முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. 2 பேர் கூட்டணி வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 எம்பி தொகுதிகளில் தான் அவங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே கருத்து கணிப்பு சொன்னது தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலும் ஃபுல்லாக அவங்க தான் சாலிடாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அதே போல் தான் இப்போ இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக, பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியாக 6 18 தொகுதிகளில் தான் இந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டி விட்டாங்க. இப்போ இது வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. என்னடா இது, நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சுருக்கோம், அமித்ஷா வேறு உறுதியாக சொல்கிறாரு, நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, நம்ம திரும்ப முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போது இந்த கருத்து கணிப்பு திட்டம் போட்டு பரப்பப்படுது. இது வந்து திமுகவுக்கு சாதகமாக பரப்புகிறாங்களே, இது நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். இப்போ வந்து 2024 ரெண்டுமே இப்போ அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் நின்றாங்க. 2 பேருமே தனித்தனியாக நின்றனால இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 49% வாக்குகள் இருந்துச்சு. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் வந்து இவங்க 2 பேருமே தனித்தனியாக நின்றனால 21% குறைஞ்சிச்சு. ஆனால் இவங்க 2 பேருமே திரும்பவும் ஒற்றுமையாக இணைஞ்சு இப்போ சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள போகிறாங்க. 37% வந்து இந்த வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. 37% வந்து அவங்களால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. 37% வச்சு வெற்றி பெறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். தாவேகானால தான் இந்த வாக்கு சதவீதம் வந்து திமுகவுக்கும் குறையுது. அதிமுகவோட வெற்றி வாய்ப்புகள் 41%. அதிமுக பாஜக கூட்டணி கால்குலேஷன் போட்டால் அது 31% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகள் எங்கே போச்சு அப்படின்னா அது தாவேகா சைடு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தாவேகா ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகளோட வாக்கு சதவீதம் வந்து குறையுது. இப்போ தாவேகாவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கருத்து கணிப்பு தான். 15%ங்கிறது அது தாண்டி கூட வரலாம், வெற்றி வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அப்படிலாம் விஜய்க்கு எடுத்த உடனே ஓட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்க. ஒரு கொள்கையில், ஒரு கோட்பாடுகளில் திமுக எதிர்க்கிறது, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரிங்கிறது அது மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய கொள்கை என்ன, இந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. அதை பற்றிலாம் அவங்க கவலையப்படலை. விஜயோட கட்சிப்பா, விஜயோட தொண்டர்ப்பா, நாங்கள் ரசிகர்ப்பா, அவ்வளோதான், இதுக்காக நாங்கள் ஓட்டு போடுவோம், அவ்வளோதான் அவங்க சொல்கிறது. சினிமாவில் பார்த்த விஜயை நேரில் அரசியலில் அதே போல் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயந்தான் சீமான் சொன்ன மாதிரி தான். நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காத, நான் உண்மையானவனாக தான் வேட்பாளரை நிறுத்துவேன்னு சொல்கிறேன். ஏன்னா எப்படிடா கெட்டவன் ஒருத்தன் உண்மையாக இருப்பான் அப்படிங்கிற கேள்வியை சீமான் கேட்குறாப்புல. இல்லை, கெட்டவன் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அவன் கெட்டவன் தான். அவனை எப்படி நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காத, உண்மையானவனா பாரு, நான் உண்மையான வேட்பாளரை நிறுத்துறேன், அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்லாம் பேசுகிறாருல. இதெல்லாம் எவன் எழுதி கொடுத்தான் உனக்கு அப்படிங்கிற கேள்வியை சீமான் வைக்கிறாரு. எவன் எழுதி கொடுத்தான் அப்போ தப்பு தானே. நீ உனக்கு பஞ்சு டைலாக் பேசினா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சினிமாவில் பேசக்கூடிய அளவுக்கு பஞ்சை நீ வந்து இங்கே வந்து அரசியலில் பேசக்கூடாது. அரசியலில் பேசினா இது மாதிரி கேள்வி வரும். உன்னுடைய கொள்கை என்னப்பா? திமுக எதிர்கட்சி அப்படிங்கிறீங்க. சரி, திமுக எதிர்கட்சின்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல,
பாஜக எதிரி கட்சினா பாஜகவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்கள, அந்த கொள்கைக்கு எதிரி என்ன, உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாருல. அப்படிலாம் கேள்வி கேட்டால் விஜய்க்கு ஓட்டு விழுவாது அப்படின்னு சீமான் தரப்புலாம் நினைக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு ஓட்டு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சீமான் இப்படி சீண்டி விட்டாரு அப்படின்னா விஜய்க்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு 15% வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னா யாருக்கு சாதகமாக போகும்? யாரோ ஒருத்தவங்களுக்கு சாதகமாக போய் தானே ஆகணும். யாரோட ஓட்டையாக அவர் பிரிப்பார். அவர் யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாருன்னா அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதிமுக பாஜக ஓட்டை தான் அவர் பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக ஓட்டை பிரிக்கிறாருன்னா திமுக சாலிடாக ஜெயிச்சிடும். திமுகவோட வாக்கு வங்கி சரிஞ்சாலும் திமுக தனி பெரும்பான்மையில் திரும்பவும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அதுதான், இவங்களுடைய அதிமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள், பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுக பாஜக கூட்டணியோட எதிர்ப்பு ஓட்டுகள், இந்த ஓட்டுகளை திமுகவுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகும், விஜய்க்கு வருது, தாவேகாவுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக திமுகவோட வாக்கு சதவீதம் குறையும், அதிமுகவோட வாக்கு சதவீதம் பெருமளவில் குறையும். அதனால் பார்த்திங்கன்னா திமுக ரொம்ப சாலிடாக வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. இதை பார்க்கும்போது திரும்பவும் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் உட்கார போகிறாரு, திரும்பவும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது, திமுக தான் நல்லது பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருக்காங்க. திமுக மேலே அதிருப்தி இருக்கா? இருக்குது. மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மதுரை வைகாயத்தில் கரையோரத்தில் போட்டு போயிருக்கானே, போட்டவன் எரிச்சிட்டாவது போயிருக்கலாம். எங்கிட்டாவது மறைமுகமாக அவுட்டரில் கொண்டு போய் எரிச்சிட்டு போகலாம். இல்லை எதுக்காக கொண்டாந்து ஆற்றுல போட்டு போகிறீங்க? மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றுறதுக்காக தான் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க எல்லாருமே. இப்போ பட்டா மாற்றி கொடுங்க, எங்களுக்கு இந்த இதை மாற்றி கொடுங்க, மின்சாரத்தை எங்கள் பேருக்கு மாற்றி கொடுங்க, ஈபி லைனை எங்கள் பேருக்கு மாற்றி கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. இந்த சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க சரியாக அந்த விஷயங்களை மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கொடுத்த அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் வைகையாத்துக்கரையில், அதுவும் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க கொடுத்ததை கொண்டு போய் போட்டோன்னே இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. எப்படா ஒரு வாய்ப்பு திமுக திட்டுறது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வாய்ப்பு தான், வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பை ஏன் திமுக ஏற்படுத்தி கொடுக்குது? அரசு அதிகாரிகள் ஏன் இப்படி வெட்ட வெளியில் கொண்டாந்து இப்படி போடுறாங்க? இல்லை வேறு அரசியல் கட்சிகள் இது போல் திட்டம் போட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கடா, இல்லை அதே போல் அடித்து அதே போல் இது பண்ணி எதையோ ஒன்று ஃபுல்லப் பண்ணி கொண்டு போய் போட்டு ஒரு திசை திருப்புற வேலையாக திமுக மேலே ஒரு கெட்ட பேரை உருவாக்குற மாதிரி ஒரு எண்ணத்தில் மாற்றுக் கட்சிகள் செய்யலாம்ல. எடப்பாடி பழனிசாமி தரப்பு செய்யலாம், இந்த சைடு நயினா நாகேந்திரன் செய்யலாம், யாராவது ஒன்று இந்த மாதிரி பண்ணலாம். அது உண்மையான குற்றவாளி யார் என்ன அப்படிங்கிறத திமுக கண்டுபிடிக்குது. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நேற்று கூட அது ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. கடந்த உண்மையான குற்றவாளிகள் யார், ஏன் இப்படி திமுக கெட்ட பேர்களை உருவாக்குறதுக்கு அரசு அதிகாரிகள் செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தோடு அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்குது. இந்த திட்டங்கள் எல்லாம் திமுக மேலே அதிருப்தியாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிருப்தியெல்லாம் மாறாது. அதிருப்தியாக மாறி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. திமுக மேலே என்ன அதிருப்தி இருந்தாலும் எதிரிகள் கொஞ்சம் பலமான எதிரிகளாக இருக்கணும். அதை தான் சசிகலா இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதிமுக பலகீனமாக இருக்குது. தொடர்ந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம், அதிமுக பலகீனமாக இருக்குது, தொடர்ந்து அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயமே அழிஞ்சிரும். அது எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணமாக இருக்கக்கூடாது, இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியெலாம் அதிமுக ஓட்டுகளை வாங்கிட்டு செல்வாக்காக அது வளர்ந்துடும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக உட்காரலாம், எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட போதும், இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்படியே நான் எதிர்கட்சியாக கூட ஓட்டிடுவேன், ஆனால் இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு நான் திரும்பவும் அதிகாரத்தை இழக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இவர் எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாகுது. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.